பவித்ரா அவர்களோட ஹஸ்பண்டோட கடைசி வார்த்தை என்ன அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே எமோஷனலா பவித்ரா அவர்கள் ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல இப்ப டெடிகேஷன் ரவுண்ட் போய்க்கிட்டு இருக்கு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ அந்த ஒரு பாடல பாடி அவங்கள வந்து கௌரவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில பவித்ரா அவர்கள் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பாடல பாடுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்ப அவங்க ரொம்பவே எமோஷனலா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பா நாங்க 2 பேரும் 11 வருஷம் லவ் பண்ணியிருந்தோம். ஆனா, இப்ப அவரு என் கூட இல்ல. என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்குமே வந்துடவே கூடாது. நான் தான் உலகம் அப்படின்னு என்ன மட்டுமே நம்பி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்னை எப்போதுமே தெய்வம், தெய்வம் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. ஆனா, இன்னைக்கு அவர் கூட இல்ல அப்படிங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. நானாவது பரவால்ல. அவரு ஆசைப்பட்ட மாரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவர பத்தி சொல்லி சொல்லி நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி என் மனச நான் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா, அந்த மனுஷன் கடைசி நேரத்துல எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நெனச்சு நெனச்சு என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. அவரு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டுருப்பாரு. என் பொண்ண பத்தி ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டுருப்பாரு. என்ன கடைசியா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பாரு. அவரோட கடைசி வார்த்தை அப்படிங்கிறது என்னன்னு கேட்கவே முடியாம போய்ட்ட பாவி ஆயிட்டேன் நானு. எனக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு வாய்ப்பு கூட யாருக்கும் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவங்க அந்த ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருந்தாங்க. இத கேட்டு அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடித்தவங்க வந்து அந்த ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த சேர் வந்து எம்ப்டியாவே இருக்கு. எனக்கு வந்து அவரு வேணுங்க்கா அப்படின்னு அர்ச்சனா கிட்ட அவங்க அழுதுட்டே பேசினது அப்படிங்கிறது பார்க்குற எல்லோருக்குமே உண்மையிலேயே கண் கலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டெடிகேஷன் ரவுண்ட்ல பவித்ரா அவர்கள் அவங்க ஹஸ்பண்ட பத்தி ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. எல்லோருமே பவித்ராக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த சேர்ல அவரு கண்டிப்பா இருப்பாரு. உங்கள பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல நகைச்சுவை நடிகரான யோகி பாபு அவர்கள் தெலுங்கு சினிமா பக்கம் போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுலயும் தெலுங்கு சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான காமெடி நாயகனான பிரம்மானந்தம் அவர் கூட தான் அவரு ஒரு புதிய படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவை அதிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தெலுங்கு சினிமாவோட காமெடி நாயகன் அப்படின்னா அது பிரம்மானந்தம் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சு பல கோடிகள் சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பல கோடி நெஞ்சங்களை வென்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பிரம்மானந்தம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப வயசானதுக்கப்புறம் பெரிய அளவுல நடிக்கல. லாஸ்ட்டா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு படத்துல யோகி பாபு அவர்கள் கமிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருந்துச்சு. அந்த ஒரு தகவலை உறுதிப்படுத்தும் வகையில யோகி பாபு அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற அந்த ஒரு பட விழாக்கு போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிரம்மானந்தம் சாரை பார்த்து அவருக்கு பொக்கே கொடுத்து அவர்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாரு. அங்க அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால வைரலா போகுது. தெலுங்கு சினிமாவின் காமெடி சூப்பர் ஸ்டார் மற்றும் தமிழ் சினிமாவோட ஆஸ்தான காமெடி நாயகரான யோகி பாபு இவங்க 2 பேத்தோட காம்போ கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.